நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஜூன் மாதம் 26ஆம் தேதி புதன்கிழமை. ஆண்டவர் அநேகரோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். இன்றைக்கு வாசகத்தில் நாம் காண்பது ஆண்டவர் திருமுன் அரசர் யோசபாத் உடன்படிக்கை செய்து கொண்டார் என்று. நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் கடவுளோடு உடன்படிக்கை செய்ய விரும்புகிற பிள்ளைகள் நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக நின்று தங்களுடைய உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்கிறார்கள். நீங்களும் நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற இந்த நேரம் உங்கள் உடன்படிக்கையை இறைவன் புதுப்பித்துக் கொள்கிறார். நன்றியோடு இறைவனை புகழ்வோம். காட்டும் வாழ்வியை கற்றுத்தாரும் விதிமுறைகள் காட்டும் வழியை கற்றுத்தாரும். திருப்பாடல் 119 வரிகள், ஆண்டவரே உம் விதிமுறைகள் காட்டும் வழியை கற்றுத்தாரும் என்று நமக்கு உணர்த்துகிற வார்த்தைகள். கடவுளுடைய விதிமுறைகளை நாம் அறிந்து அது காட்டும் வழியில் செல்லவே அழைக்கப்படுகிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக இறைவனை துதித்து பாடி மகிழ்கிறோம். விதிமுறைகள் காட்டும் வாழ்வியை கற்றுத்தாரும். ஆண்டவரே விதிமுறைகள் காட்டும் வழியை கற்றுத்தாரும். ஆண்டவருடைய வழிமுறைகளும் விதிமுறைகளும் இறுதி வரை கடைபிடிக்க கொடுக்கப்படுகிறது. திருப்பாடல் ஆசிரியர் இறுதி வரை கடைபிடிப்பேன் என்று உறுதியளிப்பதையும் உம் திருச்சட்டத்தின்படி நடக்க மெய்யுணர்வு வேண்டும் என்பதையும் ஆண்டவருடைய வார்த்தை உணர்த்தி கொண்டே இருக்கிறது. ஆகவே மெய்யுணர்வை தருகிற தேவ ஆவியானவர் நம்மை நிரப்பும்படியாக ஆண்டவரை துதித்து பாடுவோம். காட்டும் வாழ்வியை கற்றுத்தாரும். ஆண்டவரே விதிமுறைகள் காட்டும் வழியை கற்றுத்தாரும். ஆண்டவருடைய கட்டளைகள் காட்டும் நெறியில் நடந்தால் மகிழ்ச்சி கிடைக்கிறது. உம் ஒழுங்குமுறைகளில் என் இதயம் நாட்டம் கொள்ள செய்யும், தன்னலத்தை நாட விடாதேயும் என்கிற வார்த்தைகள் அந்த ஒழுங்குமுறைகளின் உச்சக்கட்ட பரிணாமத்தை நமக்கு உணர்த்துகிறது. ஆகவே கடவுளுடைய ஒழுங்கில் நிலைத்திருக்க ஆண்டவரை துதித்து பாடுகிறோம். விதிமுறைகள் காட்டும் வாழ்வியை கற்றுத்தாரும். ஆண்டவரே விதிமுறைகள் காட்டும் வழியை கற்றுத்தாரும். கடவுளுடைய கட்டளைகளுக்காக ஓடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் வீணானவற்றை பார்க்க மாட்டார்கள். ஆகவே தான் திருப்பாடல் ஆசிரியர் வீணானவற்றை நான் பாராதபடி என் கண்களை திருப்பிவிடும், உம் வழிகளின் வாயிலாய் எனக்கு வாழ்வளித்தருளும் என்று ஆண்டவருடைய திருமுன் ஜெபத்தை ஏறெடுக்கிறார். நாமும் கடவுளுடைய விருப்பத்திற்கு இணங்க நடந்து அவருக்கு மகிமை சேர்ப்பதே நம் படைப்பின் திட்டம் என்பதை உணர்ந்து ஆண்டவரை புகழ்ந்து பாடி துதிக்கிறோம். விதிமுறைகள்
கற்றுத்தாரும் ஆண்டவரேவும் விதிமுறைகள் காட்டும் வழியை கற்றுத்தாரும். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய தெய்வீக ஆசிர்வாதமும் இரக்கமும் எங்களை தாங்கி இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் பயணிக்கிற ஒவ்வொரு பயணத்திலும் எங்களுக்கு நீர் துணையாக இருக்கிறீர். நல்ல கனி கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதை பல்வேறு சூழல்களில் உணர்த்தியதோடு நில்லாமல் அதற்கான வழிகளையும் எங்களுக்கு அமைத்து தந்திருக்கிறீர். ஆண்டவரே, நல்ல கனி கொடுக்கிற பிள்ளைகளாக இருந்து உமது திருமுன் எந்நாளும் சான்று பகர்கிற சாட்சியாக விளங்க நீரே எங்களுக்கு ஆற்றலையும் பலத்தையும் தந்தரலும். இயேசுவின் நாமத்திலே எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.